அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த திருமண நிகழ்வுகளை நாம் எல்லாம் பங்கெடுத்து மணமக்களை வாழ்த்துவதற்கு முழு பகுதி அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த மாவட்டத்தினுடைய ஜமாத் சபையுடைய செயலாளரும் அன்பிற்குரிய நண்பரும் பரிசுடன் வாக்குகளுடைய அணுகுமுறையே காரணம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு பின்னால் பல வாழ்க்கை வழங்கக்கூடிய உலகத்திற்கு இருக்க ஒரு சிறிய விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களிலே ஒவ்வொரு துறை சிறந்த தோழர்கள் சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். தியாகத்திற்கும் நட்பிற்கும் இணக்கமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், விவேகத்திற்கும் நீதிக்கும் பெயர் போன உமர் ரலியல்லாஹு அவர்கள், அமைதிக்கு உருவான அடையாளமான ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், வீரத்திற்கும் கல்விக்கும் அடையாளமான ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் போன்ற மதிப்புமிக்க உலமா பெருமக்கள், பெரும் அரசியல் ஞானம் கொண்டவர்களெல்லாம் அவருடைய தோழமையில் உள்ளவர்கள். உலகின் ஒவ்வொரு திறமைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடையாளம் காட்டுவதற்கு உண்டான சஹாபா பெருமக்கள் இப்படி இருக்க அவர்கள் அடையாளம் காட்டலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவர்களும் அதே போன்ற நபிமார்கள் தான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான பண்புகளையும் எல்லா உயர் குணங்களையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வைத்திருந்தார். அப்படி சிறந்த வாழ்க்கையை, உயர்ந்த வாழ்க்கையை இந்த மணமக்கள் அல்லாஹ் பரக்கத்தான முறையில் வழங்குவானாங்க என்று சொல்லி வாழ்த்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்த்துறையை பாரக்கல்லாஹு அலைஹி வ பாரக் அலைக்குமா வ ஜமா பைனக்குமா பிஹைர் என்ற வாழ்த்துறையை முழங்கி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.